நீங்கள் வந்து யாருக்காவது உண்மையாக இருக்கீங்க, ஆனால் அவங்க உங்களை சந்தேகப்படுறாங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ தான் முயற்சி பண்ணி உண்மையாக இருந்தாலும், எவ்வளோ தான் உண்மையாக இருந்தாலும் அவங்க சந்தேகப்பட்டுகிட்டே இருக்காங்க, அவங்க சந்தேக குணத்தை மாற்றவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அவங்க சந்தேகப்படுற மாதிரியே நீங்கள் நடந்துக்கணும். சந்தேகப்படுறதை மட்டும் மாற்றிக்கவே மாட்டாங்க. நீங்கள் உண்மையாக இருந்தால் கூட சந்தேகப்படுறாங்க அப்படின்னா, நீங்கள் உண்மையாக இருக்கிறதுக்கு அங்கே மதிப்பு இல்லைன்னா, கண்டிப்பாக நீங்கள் அவங்ககிட்ட உண்மையாக இருக்கக்கூடாது. சந்தேகப்படுற மாதிரியே நடந்துக்கணும். அவங்க சந்தேகத்தை ஊக்குவிக்கிற மாதிரியே நம்ம நடந்துக்கணும். நம்மளை வந்து உண்மையாக இருந்தாலும் சந்தேகப்படுறாங்களா, அவங்ககிட்டேருந்து நம்ம உண்மையாக நடந்துக்கூடாது. உண்மையாக இருக்கிறதுக்கு அப்போ ஒரு மதிப்பே இல்லாமல் போயிடும். யார் வந்து உங்களை சந்தேகப்பட மாட்டேங்கிறாங்க, உங்களை ரொம்ப நம்புகிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட தான் நீங்கள் உண்மையாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த உண்மைக்கு மதிப்பு. சந்தேகப்படுறவங்க கூட இப்போ அது காதலனாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம். ஒரு காதலன் வந்து தனது காதலி எப்போதும் சந்தேகப்பட்டுட்டே இருக்கான், அவள் உண்மையாக இருந்தால் கூட அவன் சந்தேகப்பட்டுகிட்டே இருக்கிறான் அப்படின்னா, அப்போ அவங்ககிட்டருந்து ஒரு நம்பிக்கை எதிர்பார்க்கக்கூடாது. அவன் நம்பணும் நம்மளை அப்படின்ட்டு எதிர்பார்க்கக்கூடாது. அவங்ககிட்ட வந்து நீங்கள் உண்மையாக இருக்கக்கூடாது. உண்மையாக இல்லைன்னா என்ன ஆகும், பிரிவு தான் வரும், பிரிஞ்சு அப்போ ஓகே பிரிஞ்சிருங்க. உங்களை யார் நம்புகிறாங்களோ எளிதாக நம்புகிறார்கள். நீங்கள் அவங்கள நம்ப வைக்கிறதுக்கு நீங்கள் சிரமப்படவே இல்லை, அவங்க ரொம்ப எளிதாக நம்புகிறாங்க அப்படின்னா அவங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ரொம்ப சிறந்தது. அந்த மாதிரி ஆட்களை காதலிப்பது, திருமணம் செய்து கொள்வது ரொம்ப சிறந்தது. அதனால் சந்தேகப்படுவதையே குணமாக வைத்திருக்கிறவங்க வந்து உண்மையாக நடந்துக்கக்கூடாது. ரொம்ப உண்மையாகவே நம்புகிறாங்க அப்படின்னா அவங்க சந்தேகப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கூடாது, உண்மையாகவே நடந்துக்கலாம். அதுதான் வந்து சில பெண்கள் வந்து தனது காதலனை அல்லது கணவனை வந்து ரொம்ப எளிதாக சந்தேகப்படுவாங்க. சும்மா ஒன்றுமில்லா விஷயத்துக்கெல்லாம் வந்து சந்தேகப்பட்டுட்ருப்பாங்க. நான் அவங்க நடத்தையில், நீ அந்த பொண்ணோட தொடர்பு, நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னை உத்தமையாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி சந்தேகப்படுவாங்க. அவங்களுடைய நோக்கம் அதுவாக தான் இருக்கும். தன்னை வந்து உத்தமையாகவும் ஆண்களை குற்றவாளியாகவும் மாற்றுவதற்காக அவனை நம்பக்கூடாது, அவன் வந்து நம்பிக்கைக்குரியவன் அல்ல, அவனை எப்பவும் சந்தேகத்திலே வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனுடைய அப்படிங்கிற நோக்கத்தோடையே சந்தேகப்படுவாங்க. சும்மா அதாவது அங்கே உண்மையே இருக்காது, அதை பற்றி அவங்களுக்கு எந்த யோசனையும் இல்லை, சந்தேகப்படணும் அப்படின்னு தான் அவங்க நினச்சிட்ருப்பாங்க. அவங்க நம்பவே கூடாது, அல்லது காதலனையோ கணவனையோ நம்பவே கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருப்பாங்க. சந்தேகப்படுவதற்கான காரணங்கள் எதுவுமே இருக்காது. அதை பற்றி அவங்க எதுவுமே ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க. எப்போது அவனை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கணும், அவனை நம்பக்கூடாது, அவன் நடந்துக்கிற முறையை வச்சு தான் அவனை சந்தேகப்படணும். சந்தேகப்படுற மாதிரி அவங்ககிட்ட ஏதாவது நடத்தைகளில் வித்தியாசம் தெரியுதா, பேச்சுகளில் வித்தியாசம் தெரியுதா, அவனுடைய பழக்க வழக்கங்களில் வித்தியாசம் தெரியுதா, முன்னோட அன்பாக இப்போ பேசுகிறது இல்லையா, அதுக்கு என்னவா காரணமாக இருக்கும், அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு ஆராய்ச்சி பண்ணி அதன் பிறகு ஒருவேளை இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சந்தேகப்படலாம். சும்மா வந்து ஒரு ஆண் மீது வந்து எப்போவுமே அவனை வந்து சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கணும், அவனை நம்பவே கூடாது, அவனை எப்போவுமே ஒரு குற்றவாளியே மாறியே பார்க்கணும், அவன் வந்து யாருக்குமே நம்பிக்கைக்குரியவனாக இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருடனை பார்க்குற மாதிரியே இப்போ பார்க்குற அந்த பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா, அந்த ஆண் வந்து அதாவது ஒரு காதலி வந்து ஒரு காதலனை பற்றி எப்போவும் சந்தேகப்பட்டுகிட்டே இருக்கிறான் அப்படின்னா, அவன் வந்து நல்லா உண்மையாக நடந்தாலும், அவன் மேலே எந்த தப்பு இல்லைனாலும் அவன் வந்து உண்மையாகவே இருக்குன்னு நினச்சி அது மாதிரியே நடந்தாலும் அவள் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறாள். யாருடையாவது சம்மந்தப்படுத்தி அப்படி இப்படின்னு சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறா. அவர் நம்பிக்கை வைக்கவே முயற்சி செய்ய மாட்டேங்கிறா. ஆராய்ச்சி செய்யாமலே காரணங்கள் இல்லாமலேயே அவள் சந்தேகப்படுறா அப்படின்னா, அப்போ அந்த ஆண் என்ன பண்ணணுன்னாக்கா பதிலுக்கு அவளையும் அதே மாதிரி சந்தேகப்படணும். அதாவது அவள் சந்தேகத்திற்குரியவளாக இல்லாமல் இருக்கலாம், அவள் நம்பிக்கைக்குரியவளாக இருக்கலாம், உண்மையாகவே தனக்கு இருக்கலாம், தனக்காக அவள் உண்மையாகவே இருக்கின்ற அந்த நம்பிக்கை அந்த காதலனுக்கு இருக்கலாம், அல்லது கணவனுக்கு கூட இருக்கலாம். அப்படி இருந்தாலும் ஒரு ஆணை பார்த்து எப்போவுமே சந்தேகப்பட்டுருக்கா, அவனை நம்பவே கூடாதுங்கிற மாதிரி ஒரு பெண் எப்போவுமே நடந்துக்கிறா அப்படின்னா, அப்போது அந்த ஆண் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பெண்ணையும் அதே மாதிரி தான் சந்தேகப்படணும். அவள் எப்படி நடந்துக்கிறாளோ அது மாதிரி தான் நாம் அவங்ககிட்ட நடந்துக்கணும். சிலர் வந்து கற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க, தனது தவறுகளில் திருத்தி கொள்ளவே மாட்டேங்கிறாங்க, எப்போது சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நாமும் அப்போது அவங்க மாற்றிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு வந்துருச்சு, அவங்கள பற்றின ஒரு புரிதல் வந்துருச்சு அப்படின்னா நாம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும், அவங்கள சந்தேகப்பட ஆரம்பிச்சிடணும். அதாவது நமக்கு தெரியும் அவங்க நம்பிக்கையானவங்க இருக்கலாம், உண்மையாக தான் அவங்க நமக்கு இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சாலும் அவங்க எப்படி நம்மக்கிட்ட வந்து
காரணமே இல்லாமல் சந்தேகப்பட்டுகிட்டே இருக்காங்களோ, நம்பிக்கை வைக்கவே மாட்டேங்கிறாங்க, சந்தேகப்பட்டுட்டே இருக்காங்கன்னா, அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், அவங்க மேலே நம்பிக்கை வைக்காமல் சந்தேகப்பட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் ஒரு ஆணை வந்து நம்பிக்கை வைக்காமல் அவன் மீது சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தால் அவனுக்கு எப்படி வலிக்குங்கிறது அந்த பெண்ணுக்கு தெரியும். அப்போ தான் அந்த பெண்ணுக்கு வந்து நமக்கு எப்படி கோபம் வருதோ, நமக்கு எப்படி அது வலிக்குதோ, நம்மை சந்தேகப்படும் போது அந்த பெண்ணுக்கு வந்து எப்படி வலிக்குதோ, அது மாதிரி தான் நாம் வந்து தனது காதலனை அல்லது கணவனை சந்தேகப்படும் போது அவனுக்கும் வலிக்கும். அதனால் வந்து அப்போ தான் உணர்வாங்க. உங்களுக்கு ஏற்படுகிற வலியை அவர்களுக்கு ஏற்படுத்துங்கள். அப்போது ஒரு கணவன் தனக்கு ஒரு மனைவி வந்து அவனுடைய கணவனுக்கு வலியை ஏற்படுத்துகிறாள் காரணமே இல்லாமல் அப்படின்னா, அப்போ அந்த கணவன் என்ன பண்ணணுன்னா அதே வலியை மனைவிக்கு ஏற்படுத்தினா தான் அவள் புரிஞ்சுக்குவா. மென்மையான வழிகளில் அதை புரிய வைக்கணும். அதுக்காக வந்து ஒரு மனைவியை அடித்தா திருப்பி அடிக்கணும், அந்த மாதிரி வன்முறையை போயிடக்கூடாது. ஒரு மென்மையான வழிகளில் புரிய வைப்பதற்கான ஒரு முயற்சி. ஒரு ஆண் வந்து தனது வலியை வந்து தனது மனைவிக்கு தன் மீது காரணமே இல்லாமல் எப்பொழுதும் சந்தேகப்படவே வேண்டும், சந்தேகப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், நம்பவே கூடாது அப்படிங்கிற முடிவோடு தன்னுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிற தன் மனைவி அல்லது காதலி இவங்களை எப்படி நம்ம அணுகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும். அவங்க எப்போவுமே காரணமே இல்லாமல் சந்தேகப்படணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடே இருக்காங்க அப்படின்னா, அப்படிப்பட்டவங்களை வந்து நம்ம பதிலுக்கு அவங்க எப்படி நம்மளை சந்தேகப்படுறாங்களோ அது மாதிரி நம்மளும் அவங்கள சந்தேகப்படணும். அப்போ தான் அவங்க நம்ம மேலே சந்தேகப்படும் போது நமக்கு ஏற்படுகிற அந்த வலி வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தணும். அப்போ தான் உணர்வாங்க, நமக்கு ஏற்படுகிற வலி தான் அவங்களுக்கும் ஏற்படும். அதனால் வந்து நம்ம தவறுகளை அதன் மூலம் அவர்கள் திருத்தி கொள்வார்கள். அதனால் ஒரு ஆணும் அது மாதிரி தனது காதலியை எப்போதும் சந்தேகப்படுறான் அப்படின்னா, நம்பிக்கை வைக்கவே மறுக்கிறான் அப்படின்னா, அப்போது அதே மாதிரி ஒரு பெண்ணும் வந்து எப்போவுமே அவன் நம்பவே மாட்டான் அப்படின்னா, அப்படிப்பட்டவனோட இருந்து பிரிஞ்சு போகிறது நம்ம நல்லது. அல்லது பதிலுக்கு அவங்ககிட்ட சந்தேகப்பட்டு பாருங்கள். கண்டிப்பாக சப்போஸ் அது ரொம்ப ஆபத்தாக கூட முடியலாம். அதனால் வந்து அந்த உறவை முறித்து கொண்டு புதிய உறவை தொடங்க முயற்சி செய்யலாம்.